பெரியார் எனக்குள்ள ஆழமா கொண்டு சேர்த்தது என்னோட மனைவி துணைவி தான். அவங்க தான். ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க. முதல்ல நான் பெரியாரை பத்தி ஒரு முழு நீள பேச்சு கேட்டது அப்படின்னா நீ நம்பவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேசுற யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன். இதை ஆசிரியர் ஐயா கிட்ட அவங்க சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க. ஆமா, அவங்க அந்த போட்டோவில் என்னை காமிச்சாங்க. இப்போ உள்ள சிஎம் ஐயா ஸ்டாலின் கையால் அவங்க பெரியாரை பற்றி பேசி விருது வாங்கியிருக்காங்க. அந்த காலகட்டம் வேற நாங்கள் நானும் திவ்யாவும் எங்கள் காதல் குறித்து பேச ஆரம்பிச்ச காலகட்டம் எப்படின்னா பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வட மாவட்டங்கள். கிட்டத்தட்ட 2 பேருமே சாதி திருமணம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையின்றி போனேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி உன்னை உள்ள விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பெரியார் இருந்தார். இன்னும் நான் பெரியார் வாசிக்க என்ன ஆகுனா நான் நல்லா பேச கற்றுக்குவேன். எனக்கு ஒரு நல்ல திராணி வந்துடும். நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆகும், நான் என் நாடி நிரம்பலாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் பயங்கரமாக பேச ஆரம்பிப்பேன். அப்போ நான் பெரியாரை விட மிகச்சிறந்த சிந்தனையாளன்னு நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்கக்கூடாது. ஓகேங்களா? பெரியாரை திட்டுவதன் மூலமாக நான் பெரிய சிந்தனையாளர் ஆயிட முடியாது. எதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை. ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விழாவாகவும் நாளாகவும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நான் பெரியார் திடலுக்கு வர்றேன். அதுவே என்னோட ஒரு பாராட்டை வாங்குவதற்கு தான் வந்திருக்கேன். இது ஒரு வீம்பாவே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் அழைக்கப்படணும், என்னோட வாழ்வும் என்னோட அரசியலும் என்னோட சண்டையும் இந்த திடலில் கொண்டாடப்படணும் என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன். அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விருதுக்கு இன்னும் தேர்ந்தெடுத்த தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்துக்கும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த விருது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாள் முருகன் ஐயாவோட சேர்ந்து இந்த விருதை வாங்குவது. அவர் புகைப்படத்தோடு என்னோடய புகைப்படம் வெளிவந்ததும் அவரோடு எனக்கு விருது அளிக்கப்படுது என்று தகவல் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இனிய மாதிரி கிராமத்திலிருந்து சாதிய இறுக்கம் நிறைந்த ஊர்களிலிருந்து கலைத்துறையை நோக்கி எழுத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை நம்பிக்கையை இந்த நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட புழங்கிக்கிட்டு இருக்க நம்ம கூட அண்ணன் தம்பியா மாம மச்சானா எதிரியா நண்பனா புழங்கிக்கிட்டு இருக்க எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்களோட எழுத்துக்கள். அவர்களை எந்த வழியாக எந்த அடிப்படையில் அவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களையே புரிய வச்ச எழுத்துக்கள் பெருமாளுடைய எழுத்துக்கள். அவர்களுடைய எழுத்துக்கள் என்னோட சினிமாக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனதும் ஒரு முக்கியமான பங்கு. அவரோடு சேர்ந்து இந்த மேடையில் நான் அந்த விருது வாங்கினதில் அதுவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அருண்மொழி அக்கா, நானும் அவங்கள மேடையில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரியார்களுக்காக நான் காத்திருக்கேங்கான்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது இன்னைக்கு அவங்களும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த விருதை கொடுக்கும் மேடையில் அவங்களும் இருந்தது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி. 1990 காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தென் தமிழ்நாடு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் பற்றி எறிந்த மாவட்டங்கள் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் வளர்ந்த பையன் தான் நான். அன்றைக்கி ஒரு பெரிய பாய்ச்சல் இருந்துச்சு. எந்த திசையை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார். அது எங்கள் சித்தப்பா வேல்சாமின்னு சொல்லுவாங்க. அவர் நான் சின்ன வயசுலேருந்தே பிறந்து வந்ததுனால கம்யூனிஸ்டாக நான் அவரை பார்த்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வீட்டிலேயே மார்க்ஸு, ஏங்கல்ஸ், ராமமூர்த்தி எல்லாருடைய படங்கள் இருக்கும். அதை பார்த்தே நான் வளர்ந்தேன். அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே எல்லா பக்கமும் தெரிந்த ஒரு உருவம் டாக்டர் அம்பேத்கர். இந்த 2 உருவங்களும் எனக்கு பயங்கரமான பரிச்சயம். அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தெருவில் நடக்க சண்டையில் கலந்துக்க போகும்போது, ஓடும்போது, திரியும் போதெல்லாம், ஆக்ரோஷமாக அலையும் போதெல்லாம் அம்பேத்கர் இயல்பாகவே
வாழ்வோடு ஒன்றி போன ஒரு உருவமாகவும் ஒரு ஆற்றலாகவும் மாறிப்போச்சு எனக்கு. பெரியார் எனக்கு தொலைதூர குரலாகவே இருந்தார். எங்கேயோ தூரத்தில் ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும், அது பெரியாரோட குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதோட நேரடியான பரிச்சயம் பெருசாகவே எனக்கு இல்லை, அமையலை. பெரியாரை பற்றி என்ற பேசுவதற்கோ என்கிட்ட பெரியாரை கொண்டு சேர்ப்பதற்கோ ஏதோ தடை இருந்தால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பெரியாரோட பெரியாரோட எனக்கு ஒரு நெருக்கமே ஏற்படலை, இதான் உண்மையானது. அதன் பிறகு நான் கிட்டத்தட்ட லா காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது, லா காலேஜ் படிக்கும்போதே கொஞ்சம் எனக்கு பெரியாரோட நண்பர்கள் வந்தாங்க, பேசினாங்க, பெரியாரை புரிந்து கொள்ள, பெரியாரை வாசிக்க சொன்னாங்க. ஆனால் அன்னைக்குள்ள புறச்சூழல், அன்னைக்குள்ள என்னோட வாழ்க்கை சூழல் அதை வாசிப்பதற்கான சூழல் அமையலை. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த விருது மிகச் சிறப்பான விருதுன்னு நினைக்கிறது, உணர்ச்சி பெருக்கமாக இருந்ததுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னோட மனைவியோட, என்னோட துணையோட நான் இந்த விருதை வாங்கினது தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் பெரியார் எனக்கு அறிமுகப்படுத்தி, என்ன சொல்றது, பெரியார் எனக்குள்ள ஆழமாக கொண்டு சேர்த்தது என்னோட துணைவி தான், அவங்க தான். ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க. அவங்க நாங்கள் 2 பேரும் எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, நான் அம்பேத்கரை பற்றி எழுதிட்டு இருக்கேன். நான் ஒரு அம்பேத்கரிஸ்டா ஒரு காட்சிங்கிற வலைதளத்தில், இயக்குனர் ராம் சார் நடத்தின வலைதளத்தில் என்னோட வாழ்க்கையை எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னோட வாழ்க்கையை கூடிய ஆங்காரமான கேள்விகள், கொந்தளிப்பான மனநிலை, நடுக்கமான பதில்கள், இதெல்லாம் பார்த்து ஒருத்தங்க எனக்கு பேச வர்றாங்க. அவங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க. அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கும். எனக்கு அது பெரிய, நம்ம எதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, இதெல்லாம் சொன்னால் அவமானம் நினைப்பாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது பயங்கரமாக. அது அந்த கதைகள், அந்த கவிதைகள், அந்த கதைகள், அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு என்னோட மனைவி ஒரு தோழியாக என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 24 மணி நேரம் பணியன் பெரியார் படம் தான் போட்டிருப்பாங்க. அவங்க அப்போ அவங்க தமிழ் மதி அப்படிங்கிற பேர்ல இருந்தாங்க. பெரியார் மேடைகளில் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும், வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்குள்ளும் உள்ள இடைவெளியை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் அவர்கிட்ட தான் அப்போதான் முதல்ல ரொம்ப மனம் ஒத்து, ரொம்ப நெருக்கமான ஒரு பாசையில பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன். நான் இருந்த கொந்தளிப்பான காலகட்டத்திலிருந்து விடுபட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆசுவாசமான ஒரு நிம்மதியான ஒரு நிழல்ல உட்கார்ந்து நான் பெரியாரை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன், பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களோட முதல்ல நான் பெரியாரை பற்றி ஒரு முழு நீள பேச்சு கேட்டது அப்படின்னா நீ நம்பவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேசின யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன். இதை ஆசிரியர் ஐயா கிட்ட அவங்க சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க. ஆமாம், அவங்க அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட காமிச்சாங்க. இப்போ உள்ள சிஎம் ஐயா ஸ்டாலின் கையால் அவங்க பெரியாரை பற்றி பேசி விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எல்லா பெரியார் மேடைகள்லையும் அவங்க பேசி பயங்கரமாக விருது வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி எனக்குள் பெரியாரை விதைத்தவர் என்னோட காதலி, என்னோட தோழி திவ்யா அவர்கள். அதுக்கப்புறம் தான் நான் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன், பெரியாரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு பெரியார் அப்படிங்கிறது தொண்டு செய்து பழுத்த பழம் துயத்தாடி நெஞ்சில் விழும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. அதை உடைச்சி பெரியார் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது காலத்தின் கட்டாயமானு தெரியல. நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிட்டத்தட்ட 2 பேருமே சாதி திருமணம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையின்றி போனேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியார் இருந்தார். ஒரு திருநெல்வேலியில் வளர்ந்த ஒரு பையன், ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ தென்கோடி கிராமத்தில் நிறைய வேலிகளுக்குள்ள சிக்கி கிடந்த ஒரு பையனை சேலத்தில் ஒரு பொண்ணு, ஒரு அம்மாவும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு? நீ அப்பாவை கூட்டி போகல, நான் அப்பாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, அம்மாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, நண்பர்களை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, யாரையுமே பொண்ணு கேட்கல. நான் நீ கிளம்பி வான்னு சொன்னாங்க, நான் கிளம்பி போனேன். எந்த தைரியத்தை நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். நீ வா வீட்டுக்கு எங்கள் அம்மாட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போனால் எப்படி சமாளிக்க போகிறேன்? நம்ம சேலத்துக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். எப்படா இந்த ஊரில் திருநெல்வேலினா ஓகே, இப்போ சேலம் மாதிரியான ஊருக்குள்ள நம்ம போகிறோம்னா இது எப்படி? அப்போ அந்த காலகட்டம் வேற நாங்கள் நானும் திவ்யாவும் எங்கள் காதல் குறித்து பேச ஆரம்பித்த காலகட்டம் எப்படின்னா, பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வட மாவட்டங்கள். சாதி திருமணங்கள் நாடக திருமணங்களாக அறிவிக்கப்பட்டு
அந்த நாடக திருமணங்களை நிறுத்துவதற்காக எல்லா குடிசைகளையும் கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்போ எனக்கு வந்து மனசுக்குள்ள அவ்வளோ பயமும் நடுக்கமும் ஒரு பரிதவிப்பும் இருந்துச்சு. நம்ம சரியான முடிவு தான் பண்ணுறோமா, இது நம்ம கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக செயல்படுறோமோ அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் 2 பேரும் அவங்க தான் நீ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் தயாராகிட்டு போனேன். என்னம்மா நிறைய வந்து என்ன சொல்கிறது, எப்படிலாம் பேசுறது, எப்படி ஓடுறது, தப்பிக்கிறது, ஏதாவது நம்ம எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி இனிய பயங்கரமாக ஒரு ரெடி பண்ணிட்டு நான் போனேன். உள்ளே போன உடனே போய் உட்காந்து நான் நிமிர்ந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரியார் படம் மாட்டிருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், தப்பிச்சுவோம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அப்படி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அன்றையிலேருந்து அந்த வீடு என்னோட வீடாக மாறிடுச்சு. எனக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வரல. ஈஸியாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன போய் கிட்டத்தட்ட 2 பேருமே நிறைய பேரோட உரையாடணும். போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உரையாடணும். அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு அம்மா தன் மகளுக்காக தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்னை அழைச்சிக்கிட்டே போனாங்க. என்னை அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட பிளான் என்ன, என்னோட திட்டங்கள் என்ன, நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரம் அந்த வீடுகள் இருந்துச்சு. எனக்கு அதுக்கு பெரிய அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தீவிரமாக பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன். பெரியாரை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு விஷயம், பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது. ஏன்னா இவ்வளோ சுற்றி நீங்கள் பெரியாரை பற்றி ஒருத்தரை பேசிட்டு போனீங்க அப்படின்னா கடந்த ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் பெரியாரை எதிராக வந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் நம்மகிட்ட வந்து. சரி, அவர்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு போனால் இன்னொருத்தர் வந்து குழப்பமான மண்ணில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவார். பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நான் படிக்க என்ன நினச்சிட்டேன், ஒரு கட்டத்துக்கு அப்போ நான் மெட்டஃபரா மாற்றிக்கிட்டேன் பெரியாரை. எப்படி புரிய ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் பெரியாரை வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத, ஆனாலும் நமக்கு அவங்க எல்லாம் வாழ முடியாது. அது யாருன்னு நம்ம கூட வாழ்கிற ஒரு பெண். அது அம்மாவாக இருக்கலாம், அது வந்து தாயாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம் அப்படின்னு. நான் பெரியாரை அந்த வகையில் தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து அந்த பெரியாரை வாசிக்க அதுக்குள்ள ஆத்திரம் இருக்கும். சில நேரத்தில் என்ன இப்படி பேசுகிறாருன்னு தோணும். அது நம்ம அம்மாவுக்கு நமக்கு தோணி இருக்கும். சில நேரத்தில் நமக்கு வந்து பயங்கரமான நம்மளை பாதுகாக்கக்கூடிய உணர்வு கொடுப்பார். அந்த பாதுகாப்பு நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்தும். சில நேரத்தில் நம்மளை வந்து பயங்கரமாக சுதந்திரத்தை நோக்கி நகர்த்துவார். அந்த சுதந்திரம் நம்ம தோழிகள் கொடுத்ததாக இருக்கும். போய் அட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி எல்லா வகையிலையும் நான் பெரியாரை வாசிக்க நான் புரிஞ்சுட்டு என்னன்னா, நாம் யாருக்கிட்ட அதிகமாக நம்மளால் வந்து சுதந்திரத்தன்மை, சமத்துவத்தன்மை, சகோதரத்தன்மை சொல்றது, சமூக நீதி எல்லாத்துக்குமே ஒற்றை சொல்லக்கூடியவங்க நம்ம கூட வாழக்கூடிய பெண்கள் தான். அந்த அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், கூட படிச்சுட்டு இருக்க தோழிகளாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நாம என்னவா நம்மகிட்ட அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நாம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். எப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட ஒரு ஆதிக்க மனநிலை வந்துடும் அதில். ஆனால் அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது வகையில் நாம் அவங்களுக்கு புதுசுல ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அவங்க சில நேரத்தில் மீறுவாங்க. அவங்க மீறும்போது நம்ம கோவம் வரும் அவங்க மேலே. நாம் இவ்வளோ அன்பு செலுத்துகிறவொன்னே உன்னை இவ்வளோ நம்புகிறேன், ஆனால் நீ இப்படி பேசுகிறேன்னு கோவம் வரும். இப்படி பெரியார் நிறைய இடத்துல எனக்கு நிறைய குழப்பங்களை வாசிக்கும்போது நிறைய குழப்பம் வந்திருக்கு. இது ஏன் இப்படி சொன்னார், இது ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் வாசிக்க புரிந்து கொள்ள நிலையானது எதிர் நோக்கி நகரும் போது எனக்கு புரிஞ்சிச்சு. நிலையானது என்னன்னா, நிலையாத என்னை மேம்படுத்துவதாக தான் இருந்துச்சு. அவ கடைசியாக கொண்டு போய் சேர்த்த இடம் நான் என்ன சொல்றது, என் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு, என் வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றிக்கொள்வதற்கு, எனக்கு இருக்கக்கூடிய முரண்களை நான் புரிந்து கொள்வதற்கு, இதற்குள்ள மேன்மையான ஆதிக்க மனநிலையை ஒவ்வொரு தளத்திலையும் நின்று, ஒவ்வொரு புள்ளிலையும் நின்று, நான் என்னை பற்றி சொன்னார்ல பெருமாள் முருகன் சொன்னார்ல, நீ சிந்தி நான் சொன்னது தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் வச்சுக்கோ, நீ நான் சொன்னது தப்பா ரைட்டா இருந்தா தப்பு, சரினா எடுத்துக்கோ, தப்புனா விட்டுன்னு சொன்னார்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு, ஏன்னா ஏகப்பட்ட நீங்கள் சினிமாக்குள்ள இருக்கும்போது தான் இலக்கியத்தில் எப்படின்னு தெரியாது, எழுத்துக்கள்ல கட்சி இயக்கங்கள்ல எப்படின்னு தெரியாது, சினிமா மாதிரியான மீடியத்துக்குள்ள பெரியாரை பற்றி பறந்துபட்ட நிறைய பார்வைகள் இருக்கு, குழப்பமான பார்வைகள் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சேர் இருக்கு. இப்போ நம்ம மாமன்னனை காட்டின மாதிரி என்ன ஆனாலும் நம்மளால தவிர்க்க முடியாது. நமக்குள்ள சின்ன வயசுல எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு. அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறி போச்சு.
ஏதாவது ஒரு வகையில் யாரும் உட்கார முடியாத ஒரு இருக்கை நமக்கு மனசுக்குள்ளே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். யாரும் அடைய முடியாத இருக்கைன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்குள்ளே அந்த இயற்கையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த இயற்கை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம கீழே நமக்கு அடுத்து அப்படிங்கிற செட்டப் எல்லாத்துக்குள்ளேயும் அது நம்ம வெளியே என்ன பேசுகிறோம்னு தெரியாது, எப்படி வாழ்கிறோம்னு தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயாவது, வேலை செய்கிற இடத்துலையாவது, எங்கேயாவது நமக்கு கீழேன்னு ஒரு செட்டு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நம்மளால் வந்து நம்ம வெற்றியை, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட பாய்ச்சலை நம்மளால் உணரவே முடியாது. நம்ம மேலோங்கி இருக்கோம், நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்மளால் உணரவே முடியாது. இதை ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்க விதினா கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்க மனநிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெட் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது நம்ம வெளிப்பட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கெல்லாம் நிறைய திருப்பு நான் வந்து இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ படங்கள் எடுக்கிறோம், நம்ம மனைவி கிட்ட, நம்ம தோழிக்கிட்ட, நம்ம காதலிக்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கமான்னு தோணும். பல நேரத்தில் நான் குழம்பியிருக்கேன். பல நேரத்தில் அவங்கள்ட்ட நான் கண்ணீர் செஞ்சுருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா வாழ்க்கை, இந்த நமக்கிட்ட இருக்க வாழ்க்கை வந்து பல நாளாகவே என்ன சொல்றது, ஆதிக்கத்தை வாழ்க்கை முறையாவே மாத்திட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், ஒரு வீடு கட்டமைக்கணும்னா ஒரு குடும்ப முறை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால வந்து சுதந்திரமா வாழ முடியாது. 2 பேரும் ஈக்குவலா இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா ஒன்னால பயணப்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்வை முறையா மாத்திட்டாங்க. இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல அம்மா அப்பா சொல்லும் போது அது எப்படி ஒரே மாதிரி 2 பேர் இருக்க முடியும்? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்ல. விட்டு கொடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வி வருதுல. அப்ப விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு எண்ணம் கிடையாது எனக்கு. யார் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் விட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க மனசு நோகாம போகும், இன்னொரு மனசை வந்து கஷ்டப்பட மாட்டாங்க, நம்மளை சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்கிட்ட அதான் எதிர்பார்ப்பேன். என்னோட படங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீ உரையாடலை நிகழ்த்து. நான் பரியேறுமாலை ஒன்று நடத்தினேன். கர்ணனுக்கும் பரியேறுமாலுக்கும் பெரிய மாற்றம் வந்துச்சு. பரியேறுமாலை கொண்டாடியவர்கள் கர்ணனில் வந்து ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்களா, புண்பட்டுட்டாங்க நிறைய பேர். அப்புறம் மாமனில் புண்பட்டாங்க, அப்புறம் வாழையில் புண்பட்டாங்க, அப்புறம் பார்த்தா பைசனில் வந்து கொஞ்சம் மேம்பட்டாங்க. ஏதாவது ஒரு படைப்பில் மேம்படுவதும் அப்புறம் புண்படுவதும் அவங்களுக்கு வழக்கமாகவே இருக்கு. எப்படி ஒருத்தர் ஒரு படைப்பில் மேம்படுவதும் பின்னாடி அடுத்த படைப்பில் புண்படுவதும் நடக்க முடியும்? ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகும் போது, இப்போ நான் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னா, இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்குது, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு ஒரு வழி இருக்குது. அவனோட பெர்ஸ்பெக்டிவ் என்னையை விட வேற ஒன்றா இருக்கும். மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு வாசிப்பு இருக்குது, மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, மாரி செல்வராஜுக்கு சில ஆசான்கள் கிடைத்தார்கள், மாரி செல்வராஜுக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சாங்க, அந்த தோழியில் ஒரு பெரியார் புகைப்படம் வந்து அந்த தோழியோட அம்மா ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தாங்க. அதனால எனக்கு எல்லாம் எங்களோட காதல் கதையை எடுத்தால் வேற ஒரு காதல் கதை. ஆனால் இதே காதல் கதை இன்னொருத்தருக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அவன் வீட்டில் வேற ஒரு போட்டோ மாட்டி இருந்திருக்கும், அந்த போட்டோ அவனை வேற மாதிரி வழி நடத்தி இருக்கும். இப்படி எல்லாரையும் புரிந்து கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்படி எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு சிக்கல் எல்லா இளைஞர்கள்ட்டையுமே இருக்கு. இங்கே யாரையுமே குற்ற சொல்லி வரல. நான் இங்கே நம்ம எப்படி கடத்துறோம், எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா இங்கே யாரோடும் சண்டை போட்டு நம்ம வாழ்க்கை எப்போதான் வாழ்றது அப்படிங்கிற எனக்கெல்லாம் வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த மாதிரி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாரும் மேலும் கோவம் வந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கு. அப்போ எப்போ தான் என்னோட வாழ்க்கை இத்தனை வாசித்த பிறகு, இவ்வளோ வாசித்து இவ்வளோ வழியை சுமந்ததுக்கு அப்புறம் எப்போ தான் நான் பயணப்படுவது, எப்போ தான் அந்த உலகத்துடைய எல்லா மூலைகளுக்கும் சென்று நான் வாழ்வது, எப்போ தான் இந்த வாழ்வின் மேன்மையை அடைவது அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும்ல. இப்போ 42 வயசு ஆகுது. அப்போ ஆசை வர ஆரம்பிக்கும் நமக்கு. அது எங்கேருந்து அதுக்கான சக்தி எங்கேருந்து வருதுன்னா, நாம நேர்மையாக இருக்கோமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நாம நிலையானதாக இருக்குமா, நம்ம மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறோமா, அதில் தப்புன்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம மனைவிக்கிட்டேயோ தோழிக்கிட்டேயோ அம்மா கிட்டேயோ பகிரங்கமாக ஒத்துக்கிறோமான்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒத்துக்கிற தன்மையை கொடுத்தது பெரியார்னு சொல்லலாம். ஏன்னா நான் பகிரங்கமாக ஒத்துக்க ஆரம்பித்தேன். நான் பகிரங்கமாக நிறைய விஷயங்கள் என்னோட மனைவிக்கிட்ட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய தலைவர், இவ்வளோ அவர் எங்கேயுமே வந்து நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லலை. அப்படிங்கிறதே அவர் தொடர்ந்து நிலை பெற்று நிற்பதற்கான காரணம் வந்து அது ஒன்று தான் அப்படி நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்போ மாரி செல்வராஜ் பெரியாரை படிச்சுட்டு இன்னைக்கு பேசினார்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ மாரி செல்வராஜுக்கு இதை விட நல்லா பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியாரை எதிர்த்தே மாரி செல்வராஜ் பிரபலமாகலாம். ஓகேங்களா? நல்லா பேச கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு பேச வரல நல்லா, இன்னும் நான் பெரியாரை வாசிக்க என்ன ஆகுனா, நான் நல்லா பேச கற்றுக்குவேன். எனக்கு ஒரு நல்ல திராணி வந்துடும். நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆகும், நான் என் நாடி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிப்பேன். இப்போ பயங்கரமாக பேசுறது என்ன அப்படின்னா, நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ, யாரிடமிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ, யாரிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ, அவர்களை நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் அவர் பெரியாள் ஆக முடியும். நீங்கள் வந்து ஆசானை மீறணும் ஒன்று இருக்குல்ல. ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை குறை சொல்லி அல்ல, ஆசான் உங்களை பாராட்டணும்.
நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை மீறணும் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். இப்போ நான் வந்து ராம் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ராம் சார் என்கிட்ட சொல்லுவார், என்கிட்ட என்னை விட நீ சிறந்த டேரக்டர்னு பேர் வாங்கணும் அப்படிம்பார். அப்போ தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்குன்னு அர்த்தம் அப்படிம்பார். நீ என்னைய மாரி செல்வராஜோட அசிஸ்டன்ட் மாரி செல்வராஜோட டைரக்டர் ராம்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அது பெருமைடா அப்படிம்பார். அதுக்கான காரணம்னா உனக்கு நான் சரியாக கற்றுக் கொடுத்துக்குன்னு அர்த்தம் அப்படிம்பார். அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த சிந்தனையாளன்னு நீ நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்க கூடாது. ஓகேங்களா? பெரியாரை திட்டுவதன் மூலமாக நான் பெரிய சிந்தனையாளர் ஆயிட முடியாது. பெரியாரை வந்து புரிந்து கொண்டு பெரியார் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ, எந்த மாதிரி சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரோ, எப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரத்தை, எப்படியாப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி, அவங்க கூட பேசி, அவனோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எங்கேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் விஷயத்தையும் எதையாவது ஒன்று பேசி 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 எப்படி அதுலேருந்து விடுபட்டு அவனை சுதந்திரமான மனுஷனை மாற்றுறதுக்காக தாங்கிட்ட இருந்த எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தியிருக்காரு. கோபத்தை பயன்படுத்தியிருக்காரு, ஆக்ரோஷத்தை பயன்படுத்தியிருக்காரு, அன்பை பயன்படுத்தியிருக்காரு, எல்லா உணர்ச்சிகளையாகவும் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அப்படி பயன்படுத்துவதில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சி குவியலை தான் நான் வந்து பெரியார்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தத்துவார்த்த உணர்ச்சி குவியல்னு சொல்லி பெரியார் சொல்லாது, அதுவும் தமிழ் வாழ்வோடு சம்மந்தப்பட்டதுக்குனால அவர் இங்கே உள்ள ஒவ்வொரு தமிழ் மனுஷனையும் பார்த்து அவனோட ஆட்டிடியூட், அவனோட வாழ்க்கை முறை, அவனோட சிக்கல்கள், அவனோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து வந்ததுனால அவரால் இவ்வளோ, ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே என்ன நடக்கும்னா, வெளியே இருக்கக்கூடிய எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை நாம் ஈஸியாக அவர்களோட நம்ம ஏற்றுக்குவோம். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு அவங்கள பற்றியான அவங்க எப்படி நடந்து போவாங்கன்னு தெரியாது, அவங்க எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியாது, அவங்க எப்படி உட்காருவாங்கன்னு தெரியாது, அவங்களோட சிந்தனைகள் மட்டும் தெரியும். ஆனால் நம்ம ஊரில் உருவாகக்கூடிய, நமக்காக வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் போராடக்கூடிய மனிதர்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அவங்க எப்படி உட்கார்ந்தாங்க தெரியுமா, எப்படி நடந்தாங்க தெரியுமா, எப்படி பேசினாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவங்களை விமர்சிப்பது ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். ரொம்ப அது வந்து ஞாபக சக்தியோட உச்சமாயிடும். நான் எவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சுக்கேன் பாருன்னு சொல்லிட்டு. அப்படி இன்றைய தலைமுறையில் நீங்கள் எதை சிதைச்சா எதை இப்போ என்ன சொல்கிறதுனா, இங்கே இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. நானும் மிகச்சிறந்த இயக்குனர், இங்கே கூட எல்லா இயக்குநர்களையும் தாண்டி மாரி செல்வராஜ் தான் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஆசை எனக்கும் இருக்குது. அதை நிலை பெறணும், அதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு இருக்குது. எல்லா காலையும் புகழப்படணும், எல்லா காலையும் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதுதான் உச்சம். அந்த உச்சத்தை அடைவது அப்படிங்கிறது எல்லா கலைஞனுக்குமான எல்லா தனி மனுஷனுக்குமான உரிமை. அதில் யாரும் மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் எதை பேசி, எதை செஞ்சு, எதை நிரூபி, எதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை. எல்லாவற்றையும் இணைப்பது, அது ஒரு மிகப்பெரிய, அது நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியாது. அது ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தை நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க சாகுற வரைக்கும் அந்த யுத்தத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதே உங்களோட வாழ்வியோட மிகப்பெரிய உன்னதமான நிலை. அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு தான் எல்லா தளத்திலையும் நாம் பெரியார், அந்த உன்னதமான நிலையை தான் நான் பெரியார்ட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் பார்க்கும்போது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள போய் பார்த்தேன், அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான, ரொம்ப இதுவரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு தலைவரோட இந்த நினைவுகள் வைக்கிற இடத்துலலாம் அப்படி ஒரு மூத்த சட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அது பார்த்தோன்னே பகீர் இருந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி எனக்கு கடத்தினார். அந்த உணர்ச்சியில தான் நான் இன்னைக்கு வந்து இந்த விழா எனக்கு இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு சினிமாக்காரனாக தான் நான் வந்தேன். முதல்ல வர 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 இனி அறியாமலேயே எனக்குள்ளே இருக்கும்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்ம இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், இது யாரை நம்பி. நான் அருண்மொழி அக்காட்டுக்கும் போது ஒரு நாள் பேசினேன். சொல்லும் போது அந்த மேடையில் பேசும்போது, ஒவ்வொரு படைப்பை எழுதும் போதும், ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் தமிழ் சமூகம் இதை எப்படி எடுத்துக்கும், இது எப்படி எதிர்கொள்ளும், அந்த எதிர்கொள்வதற்கான பக்குவம் அந்த சமூகத்திட்ட இருக்கா, இந்த உரையாடலுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா, இல்லை இதை வந்து எதிர்வினை ஆற்றி இந்த படைப்பை வந்து இப்படியான படைப்புகளை வரவிடாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயம் இருக்கும்போதெல்லாம், அப்போ நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கோம்னா 3 கலர் கண்ணுக்கு தெரியும். கருப்பு, சிவப்பு, நீலம். இந்த 3 கண்ணுக்கு தெரியும். இந்த 3 கலரும் தான் எழுது பார்த்துக்கலான்னு தோணும் இல்லைங்களா? அப்படியே நீங்கள் இவங்கெல்லாம் இல்லைப்பா தமிழ்நாடுலாம் வேறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க 500 பேர் இருந்தாலே போதும், 1500 பேர் போதும் தமிழ்நாட்டை அடக்கிறதுக்கு. அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோட படங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோட படங்கள் நான் எழுதினேன், என்னோட திரைக்கதைகள் எழுதினேன். கிட்டத்தட்ட எல்லா மேடைகள்லையுமே நான்
மார்க்ஸ் இதுவும் வாங்கிட்டேன், அம்பேத்கர் இதுவும் வாங்கிட்டேன், பெரியார் இதுவும் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோட பாதையில் சரியாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியாகப்பட்ட பாதையை எனக்கு சரியாக உருவாக்கி கொடுத்த என்னோட தோழிக்கு, என்னோட காதலிக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக மாரி செல்வராஜையை பக்குவப்படுத்தினதில்லை, மாரி செல்வராஜையை வழி நடத்தினதில்லை, அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்துக்களுக்கு எவ்வளோ முக்கியம் இருக்கோ அதை விட என்னோட காதல் கருத்துக்களுக்கும் முக்கியமான இருக்கு. ஏன்னா நான் பண்பட்டதுக்கு என்னோட காதல் முக்கியமான காரணம். இல்லைன்னா நான் எப்படி எந்த திசை நோக்கி நகர்ந்துப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு தோழியோடு இந்த விருதை நான் வாங்கினதில் ரொம்ப உச்சமான ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் பிறகு இது அருண் சொக்கன்னு ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு எனக்கு அவரை என்ன சொல்கிறது, நான் அஸ்னிட்ட நான் ஆஃபீஸ் போய் அந்த காலகட்டத்தில் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் எனக்கே தெரியாது. ஆனால் அவர் பெரியார் இந்த மேடையில் நாங்கள் பார்ப்பேன் ஆச்சரியப்பட்டது ரொம்ப அதிர்ச்சியமாக இருந்துச்சு எனக்கு. என் வாழ்க்கையை தொடங்கி வச்சேன், என்னோட மனைவி இருக்காங்க, அவரும் இது உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அவர் வாழ்க்கையில் நான் பார்த்த நாள்லேருந்து கருத்துட்டு தான் போட்டுருக்காரு. அதனால ஒரு நண்பனாகவும் அண்ணனாகவும் ஒரு முதல்ல 50 ரூபாய் கொடுத்தா ஞாபகம் எனக்கு. அவர் 50 ரூபாயிலேருந்து அவர் எவ்வளோ காசு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், நான் கண்டிப்பாக டைரக்டர் ஆவேன்னு அவர் நம்பினார். இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருவார்னு. ஏதோ வகையில் எப்படி எனக்கு சிவப்பு சட்டைகள் என்னையை தூக்கி நிறுத்தியதோ, எப்படி என் நீல சட்டைகள் ஊற்றியதோ, அது மாதிரி கருப்பு சட்டையும் இனி சின்ன வயசுலேருந்து என்னை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், எப்போவுமே ஒரு எவ்வளோ இடர் வந்தாலும் கூட அறத்தின் பக்கம் நின்று தன் கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம். அப்படி என்னாலும் அறத்தின் பக்கமே நின்று இந்த மேடையில் உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள்மொழி அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது பல விஷயங்களையும் சொன்னார். உண்மையில் தந்தை பெரியார் பெயரிலான விருதை பெறுவதற்கு எந்த அளவுக்கு நான் தகுதியானவன் என்ற கேள்வி எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் நானே என் செயல்பாடுகளை கொஞ்சம் மறுபார்வை பார்த்து ஓரளவுக்கு தகுதி இருக்கு நமக்கு என்று என்னை தேற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறேன். நான் மாணவ பருவத்தில் இருந்தபோது மார்க்சிய ஈடுபாடு கொண்டு மார்க்சிய இயக்கத்தில் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டவன். 1990களில் பெரியாரை மறுவாசிப்பு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் போல நவீன இலக்கியவாதிகளிடம் ஒரு கருத்து பரவியது. அந்த சந்தர்ப்பத்தில் நானும் பெரியாருடைய எழுத்துக்களை வாசிக்க வேண்டும் என்று ஆர்வமுற்று அவற்றை வாசிக்க தொடங்கினேன். ஏனென்றால் நான் செயல்பட்ட அந்த மார்க்சிய இயக்கம் மார்க்சியமா பெரியாரியமா என்ற தலைப்பிலேயே ஒரு புத்தகம் வெளியிட்ட இயக்கம். அதில் காரல் மார்க்ஸ் உடைய படத்தை கம்பீரமாகவும் பெரியாருடைய படத்தை தலை அபி லேசா தொய்வானது போலவும் அட்டைப்படம் போட்டு வெளியிட்ட ஒரு இயக்கம். திராவிட இயக்க கலாச்சாரம் என்றே ஒரு தொடரையும் அந்த இயக்க பத்திரிகை வெளியிட்டது. ஆக அந்த பின்னணியில் வந்தவன் நான். ஆனால் 90களில் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்த பின்னால் என்னுடைய மனோபாவம், என்னுடைய கருத்தோட்டம் முழுவதுமாக மாறியது. நாம் பெரியாரை வாசித்து அவர் சொல்வதிலிருந்து முடிவு செய்ய வேண்டும், பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எனக்கு அப்போது தோன்றியது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் பெரியாரை தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறேன். அப்படி வாசித்து வரும்போது பெரியாருடைய பல பரிமாணங்கள் எனக்கு புரிய வருகின்றன. உண்மையில் நான் பெரியாரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பெரியார் மீது என்னுடைய பார்வையை வைக்கக்கூடிய அளவுக்கு, என்னுடைய கருத்துக்களை வைத்து பேசக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் தயாராகவில்லை என்றுதான் நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன். பெரியாரை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதுதான் நாம் முதலில் செய்ய வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பொது வாழ்க்கை. அவருடைய
இப்போ நம்ம வஉசிக்கு வந்து அவர் கப்பல் வாங்குவதற்கு பணம் திரட்டி கொடுத்த தகவல் பற்றியெல்லாம் இப்போது செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி சில பேர் சர்ச்சையெல்லாம் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். சுதேசி ஸ்ட்ரீம் என்ற அந்த புத்தகத்தை ஆயிரா வெங்கடாசலபதி எழுதி கொண்டிருந்த போது நான் தான் இந்த தகவலை அவருக்கு சொன்னேன். அப்படியா, இப்படி ஒரு தகவல் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். நான் படித்த நூலிலிருந்து இதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று எடுத்து காட்டினேன். அப்புறம் தன்னுடைய நூலில் அதை அவர் சேர்த்து கொண்டார். அப்ப அந்த 1905-6 நீங்க பெரியாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட வாழ்க்கை முழுவதுமே அவர் பொது சமூகத்திற்காக வாழ்ந்தவர். ஆக அந்த வாழ்க்கையை நாம் ஏதாவது ஒரு பகுதி, ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பேசியது அதை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் பெரியார் என்று நாம் காட்டிவிட முடியாது. ஆக அவருடைய முழு வாழ்க்கை அவை அவருடைய பேச்சுக்களாக, உரைகளாக, எழுத்துக்களாக நம் முன் இருக்கின்றன. அவற்றை நாம் வாசித்து முதலில் பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை நான் 90களிலேயே பெற்றேன். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விடாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதற்காகவாவது தொடர்ந்து வாசித்து கொண்டேதான் நான் இருக்கின்றேன் பெரியாரை. அப்படி வாசிக்கும் போது பலவிதமான புரிதல்கள் ஏற்படுகின்றன. நமக்கு ஏற்கனவே இருந்த கருத்துக்கள் மாறுகின்றன. பெரியார் எப்போதுமே அவருடைய பகுத்தறிவு பார்வை என்பது புதியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல். நாம் பல பேர் தேங்கி போய் விடுவார்கள். தங்களுடைய 20 வயதில் 25 வயதில் என்ன கருத்து கொண்டிருந்தார்களோ அதே கருத்தையே தங்களுடைய 60 வயதிலும் கொண்டிருப்பார்கள். ஆனால் பெரியார் அப்படி அல்ல. தன்னுடைய 90வது வயதில் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக கணினி என்ற ஒரு கருவி வந்திருக்கிறது என்ற உடனே அதை பார்க்க வேண்டும் என்று விரும்பி சென்று பார்த்தவர். காலத்தில் நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப மாற்றங்கள், அதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இவற்றையெல்லாம் பார்த்து அதை வரவேற்றவர். அப்படிப்பட்ட மனநிலை பெரியாருக்கு இருந்தது. ஆகவே பெரியாரை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அதனால நான் இப்போ தொடர்ந்து வாசித்து கொண்டே வரும்போது விதவிதமாக கருத்துக்கள் எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. நான் காந்தி கிணறு என்று ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரைக்கு பெரியாருடைய எழுத்துக்களை வாசித்த போது தோன்றிய ஒரு சிறு பொறிதான். 1920களிலே காந்தி கிணறு என்று ஒரு வகை கிணறுகளை தமிழ்நாட்டில் தோண்டி கொடுத்தார்கள். அது யாருக்கென்றால், கிராமத்தில் வாழக்கூடிய தலித் மக்கள் குடியிருப்பில் கிணறு தோண்டுவார்கள். அவர்களுக்கு நீராதாரம் வேண்டும் என்பதற்காக அந்த கிணற்றுக்கு காந்தி கிணறு என்று பெயர் சூட்டுவார்கள். அதற்காக நிதியெல்லாம் வசூலித்து அந்த கிணறு தோண்டுவார்கள். அப்படி ஒரு கிணற்றை புதுக்கோட்டை பகுதியிலே அப்படி ஒரு கிணற்றை தொடங்கி வைத்த அதனுடைய திறப்பு விழாவுக்கு சென்ற பெரியார் சொல்கிறார், நான் அந்த கிணறை திறந்து வைக்கிறேன், தலித் மக்களுக்கு நீர் கிடைக்கும், சரிதான். ஆனால் இப்படி காந்தி கிணறுகள் ஜாதியை ஒழித்து விடாது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் பொது கிணறுகள் வேண்டும். பொது கிணறு, அனைத்து ஜாதியினரும் தண்ணீர் எடுக்கக்கூடிய பொது கிணறுகள் தான் தேவை. இந்த கிணற்றில் நீங்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றால் சரி, உங்களுக்கு தனி கிணறு என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படித்தான் எல்லாவற்றிலுமே ஜாதி ஒழிப்பு என்ற பார்வையை முன்வைத்துத்தான் அவர் எதையுமே பார்க்கக்கூடியவர். அதே சமயம் இன்னொன்று, நான் நிறைய விஷயம் பெரியாரை பற்றி நான் சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் நான் உணர்ந்து கொண்ட 1-2 சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் நான் மலேசியாவுக்கு சென்று ஒரு 4-5 நாட்கள் பயணமாக சென்றிருந்தேன். அப்போது மலேசியாவை சேர்ந்த தோழர், திராவிடர் கழக தோழர் கோவிந்தசாமி அவர்கள் என்னை பார்க்க சந்தித்து மலேயாவில் பெரியார் என்ற ஒரு நூலை கொடுத்தார். அதற்கு பின் தான் நான் மலேசியா சிங்கப்பூரில் பெரியார் என்ற ஒரு பெரிய தொகுதி திராவிடர் கழக வெளியீடு ஆசிரியர் அவர்கள் தொகுத்து வந்திருக்கக்கூடிய அந்த நூலை இங்கே வந்த பின்னால் அதையும் வாங்கி நான் வாசித்தேன். உண்மையில் இந்த நூல்களை படித்த போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கும் நாம பெரியார்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் என்று தான் எல்லாரும் சொல்றோம். அவரே ஒரு இடத்துல சொன்னார், கடவுளுக்கு எனக்கு என்ன வழக்கு இருக்குது, கடவுள் பெயரால ஜாதியை கொண்டு வைக்கிறாங்க, அதனால கடவுளை எதிர்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அங்க மலேசியாவுக்கு அவர் 2 முறை பயணம் செய்திருக்கிறார். அந்த நூலில் நீங்க படிச்சீங்கன்னா விரிவா இருக்கும்.
2 முறை பயணம் செய்திருக்கிறார். அவருடைய பயணத்துக்கு அங்க இருந்தவர்கள் நிறைய பேர், ஒரு பிரிவினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். பினாங்கில இருந்து கப்பல்ல இருந்து அவர் இறங்க விடாம கூட செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பிரிவினர் போராடி அவரை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். மலேசியாவினுடைய பல பகுதிகளுக்கு சென்று அவர் உரையாற்றி இருக்கிறார். அவர்கிட்ட அப்ப சொல்லியிருக்கிறாங்க, 1955 அவர் போன போது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க கடவுள் இல்லைன்னு பேசி எல்லாத்துக்கிட்டையும் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பிரிவினையை ஏற்படுத்திடுவீங்கன்னு பயப்படுறாங்க. அப்படி ஒரு பரப்பல் எப்போதுமே இந்த மாதிரி வதந்தியை பொய்யை பரப்பக்கூடிய ஒரு பிரிவு அது சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு அரசியல்ல உங்களுக்கு தெரியும் இந்துத்துவம் எப்படி அப்படி வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி கொண்டு இருக்கிறதுன்ட்டு. அதே போல அங்க மலேசியாவுக்கு போன போது சொன்னாங்க இப்படி பரப்புறாங்க என்று. சரி, பெரியார் சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன் என்று. அப்புறம் அதற்கப்புறம் அவர் போகக்கூடிய கூட்டங்கள்ல எல்லாம் அவர் கடவுளை பற்றி பேசியது என்ன தெரியுங்களா? கடவுள் இல்லைன்னு அங்க பேசல. அவர் எவ்வளவு சூழலையும் புரிந்து கொண்டு எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டாருங்கிறதுக்கு அவர் அங்க சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு அப்படின்னு மலேசியாவில் பல இடங்கள்ல அவர் பேசியிருக்கிறார். அதை அந்த அளவு கூட விட்டுட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நீ எந்த கடவுளை, இஸ்லாமியர்கள் அல்லாவை வழிபடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவை வழிபடுகிறார்கள், நாம நமக்கான கடவுளை வழிபடுறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அதை சொல்லி அதோடு அதை கடந்து விட்டு மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையில அவர் கவனம் செலுத்தினார். அந்த நூல்ல 1955 வந்த அந்த நூல்ல அவங்க எழுதுறாங்க, பெரியார் இங்க வந்ததனாலதான் மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று. ஏன்னா அப்ப மலேசியா பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்று ஆட்சி அவங்க கையில வரக்கூடிய சமயம். அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன செய்வது? தமிழ்நாட்டுக்கு திரும்பி போய் விடுவதா, மலேசியாவிலேயே இருப்பதா, மலேசிய குடியுரிமை பெறுவதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. அப்ப பெரியார் அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில் எல்லா கூட்டங்கள்லையும் பேசுறார். நீங்கள் மலேசிய குடியுரிமை பெறுங்கள், மலேசியாவினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுங்கள், நீங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருவதை பற்றி யோசிக்காதீர்கள், இங்கேயே இருந்து நீங்கள் இவ்வளவு காலம் மலேசியாவினுடைய வளத்திற்கும் செழுமைக்கும் பாடுபட்டு இருக்கிறீர்கள், இது உங்களுடைய நாடு, ஆக இங்கேயே இருந்து இங்கேயே குடியுரிமை பெற்று நீங்க இங்க வாழணும், எல்லாரும் குடியுரிமை பெறுங்கள் என்பதை வலியுறுத்தி பேசுறார். அப்ப அந்த நூலை தொகுத்த அவர் திருநாவுக்கரசு என்பவர் அவர் எழுதுறாரு, பெரியார் தான் இந்த குழப்பத்தை தீர்த்தார், அதற்கு பின்னால் இங்க இருந்த தமிழர்கள் எல்லோரும் குடியுரிமை பெற்றார்கள் என்று எழுதுறார். அப்புறம் அது மட்டும் இல்ல, அங்க போய் பெரியார் என்ன சொல்றாருன்னா, படிங்கன்னு சொல்றார், கல்வி வேணும் நமக்கு என்று சொல்றாரு. சீனர்களை பாருங்க, சீனர்கள் வேற நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு வந்தவர்கள், சீனர்கள் எப்படி முன்னேறி இருக்கிறார்கள்னு பாருங்க. நாம தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்களாகவே நாம நம்முடைய வாழ்க்கையை கழிக்க கூடாது. நீ இப்ப தோட்ட தொழிலாளியா இருக்கிறையா, உன்னுடைய பையனும் பொண்ணும் அதே மாதிரி தோட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு கல்வி கொடு, அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிடணும், சீனர்களை போல முன்னேறணும் என்று சொல்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, பெண்கள் திரைப்படம் பார்ப்பதில் இங்க நிறைய பேர் திரைப்படம் பார்ப்பதற்கு பணம் செலவழிக்கிறீர்கள், அந்த பணத்தை சேர்த்து வைத்து பிள்ளைகளின் கல்விக்கு செலவழியுங்கள் அப்படிங்கிறார். ஆண்கள் எல்லோரும், தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் கள்ளுக்கடையில் சென்று உங்களுடைய சம்பாத்தியத்தை செலவு செய்கிறீர்கள், அதை விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்கு செலவு செய்யுங்கள், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மலேசியால பெரியார் போய் பேசியது இந்த 3 விஷயங்களைத்தான் தொடர்ந்து அவர். ஆக கடவுள் இல்லை என்று பேசி பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார்னு பயந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் பெரியார் அதை பத்தி ஒண்ணுமே பேசல, அதுவும் பேசினாலும் கடவுள் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு. இப்ப அவருடைய கருத்து கடவுள் இல்லைன்னு இருந்தாலும் கூட அந்த சூழல்ல எது தேவையோ அதுக்கு ஏற்ற வகையிலான ஒரு கருத்தை அங்கே முன்னிறுத்தி பேசியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது. அப்ப எனக்கு பெரியார அப்படித்தான் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்ப நான் இந்த படத்துல பிரின்ஸ் அவர்கள் சொன்னாரு அப்படியெல்லாம் மனசு புண்படக்கூடாதுன்னு, அது பெரியார் சொன்ன வாசகம், அதைத்தான் நான் புத்தகத்துக்கான தலைப்பாக நான் வைத்தேன். ஜெயகாந்தன் ஒரு கூட்டத்துல பெரியாரை விமர்சனம் செய்து பேசிய போது தோழர்கள் சொல்றாங்க, இவர் இப்படி பேசுறாரே அப்படின்ட்டு.
அப்போ இப்போ மனசு புண்படுற மாதிரி பேசுறாருன்ட்டு. அதுக்கு பெரியார் சொல்றாரு, பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாம் அப்படியெல்லாம் மனசு புண்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த புண்படுதல் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க, அது என்ன என்ற கேள்வியே நமக்கு வருது. யார் வேணாலும் தங்களுக்கு பிடிக்காததுக்கு இது என்னை புண்படுத்துதுன்னு சொல்லிடலாம். அதுக்கு என்ன அளவுகோலை வைக்க முடியும்? அதனால பெரியார் அதிலிருந்து தான், அவருடைய பேச்சிலிருந்து தான் நான் அந்த தலைப்பை எடுத்து அந்த நூலுக்கு தலைப்பாக நான் வைத்தேன். அது மாதிரி பெரியார் அந்தந்த இடத்திற்கு தகுந்தது போல நாகரிகத்தோடு ஒரு பேச்சை பேசக்கூடியவர். அவரை இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு அப்படின்னு சொன்னா கருத்து சார்ந்து தான் பேசுவாரு. பிராமணர்களை திட்டி பேசினாரு அப்படின்னு சொன்னா பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்காகத்தான் அவர் அதை பேசுறாரு. பிராமணர்கள் பல பேருக்கு அவர் உதவி செய்த கதையெல்லாம், சம்பவங்கள்லாம் கூட நமக்கு உண்டு. ஒரு பிராமணர் ஒருவருக்கு அவருடைய நிலத்துக்கு வீட்டு மனையை திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டார்னு அவர் புகார் சொன்ன போது அவரை அழைத்து திட்டி இவருக்கு இடத்த கொடுத்துருன்னு சொன்னவர் பெரியார். அந்த பிராமணர் பழங்கள்லாம் வாங்கி கொண்டு இங்கே பெரியார் திடலுக்கு பெரியாரை சந்திக்க வருகிறார். அப்ப நீங்க என்னத்துக்கு இங்க இவ்வளவு தூரம் இங்க வர்றீங்க என்று சொல்லி அந்த பழங்களை எல்லாம் நீங்களே வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி போக்குவரத்துக்கு காசு கொடுத்து அனுப்பியவர் பெரியார். அதனால பெரியார் எல்லா பிராமணர்களையும் எதிர்க்கல. ஜாதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, ஜாதியை ஆதரிக்கக்கூடிய, மத உணர்வை தூண்டக்கூடிய பிராமணர்களுக்கு தான் எதிராக இருந்தார். ஆமா, அதைத்தான் நாம பார்க்கிறோம். அதனால பெரியாரை இப்படியெல்லாம் பல கோணங்கள்ல நாம பார்க்கணும். இப்ப கூட போன வாரத்துல நான் புத்தக கண்காட்சிக்கு வந்த போது நிவேதிதா லூயிஸ் அவர்கள் எழுதின முதல் மொழிப்போரில் பெண்கள் அப்படிங்கிற புத்தகத்தை அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்றேன். 1938 நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றியான நூல். அந்த நூல்ல அவங்க அந்த போரில் ஈடுபட்ட பெண்களை பற்றி விவரித்து எழுதுறாங்க. அதுல பெண்களுடைய பங்கு எவ்வளவு இருந்ததுன்ட்டு. அதை அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு 2 விஷயங்கள் தோன்றியது. அதாவது இயக்கத்தில் பெண்களை ஈடுபடுத்துவதில் பெரியார் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்பது அந்த புத்தகம் மூலமாக தெரிகிறது. அந்த காலகட்டத்தில் கோவில் திருவிழாக்கள் போன்றவற்றில் எல்லாம் கூட்டமாக போகும்போது பெண்களுடைய நகையை செயினை அறுத்துக்கிறது, பெண்களை இடிப்பது, ஆபாசமாக பேசுவது போன்ற பல நடவடிக்கைகளில் பல பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்றாரு, நம்முடைய கூட்டங்கள் எல்லாவற்றிலுமே பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்று, பெண்கள் வரவைக்க வேண்டும் என்பதற்காக. நாம இடஒதுக்கீடு கூட ஏன் பெண்களுக்கு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக. அப்ப பெண்கள் அவர்கள் பொதுவெளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும். ஆக மாநாட்டு கூட்டங்களில், இந்த மொழிப்போர் கூட்டங்களில் எல்லாம் அவங்களுக்கு தனி பகுதி ஒதுக்கப்படும்னு அறிவிப்பே பத்திரிகையில் கொடுக்கப்படுகிறது. அதே போல அந்த மொழிப்போரில் ஈடுபட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிறைக்கு சென்ற தோழர்களை பற்றி எழுதும்போது பெண்கள் எத்தனை பேர் என்று குறிப்பிட்டு அதை செய்தியாக வெளியிடுகிறார். அதே போல சிறைக்கு சென்ற பெண்களை பற்றி அவங்க எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகளோடு சிறைக்கு சென்ற பெண்கள்லாம் உண்டு, அங்க குழந்தைகளை பார்த்துக்க முடியுதா, அவங்க நலமா இருக்கிறாங்களா என்று அடிக்கடி விசாரிக்கிறார். இந்த தகவலை எல்லாம் அந்த புத்தகம் மூலமாக எனக்கு அறிய முடிந்தது. அப்ப நாம பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவர் பெரியார்னு சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் அவர் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படித்தான் இப்படி நான் படித்து கொண்டு வரும்போதுதான் எனக்கு பெரியாரை நான் புரிந்து கொண்ட ஒரு விதத்தில் சிந்திக்க சொன்னவர் பெரியார் என்ற பாடலை நான் எழுதினேன். அந்த பாடலை டி.எம். கிருஷ்ணாவுக்காகத்தான் எழுதினேன். நாங்கள் அம்பேத்கர் பற்றி ஒரு பாட்டு எழுதி டி.எம். கிருஷ்ணா பாடி போட்ட போது எனக்கு அடுத்து பெரியார் எழுதுவோம்னு எனக்கு தோணுச்சு. ஆயிரா வெங்கடாசலபதியும் அதை வலியுறுத்தினார். நாங்கள் ஒரு தயக்கத்தோடு தான் டி.எம். கிருஷ்ணா கிட்ட கேட்டோம், கிருஷ்ணா நீங்கள் அம்பேத்கர் பற்றி பாடிட்டீங்க, பெரியார் பற்றி பாடுவீங்களா எழுதி கொடுத்தா அப்படின்ட்டு. அவர் கிருஷ்ணா உடனே சொன்னார், ஏன் பாட மாட்டேன், நீங்கள் எழுதி கொடுங்க பாடுறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் உண்மையில் இப்போ எங்களுக்கே ஆச்சரியம் அதிர்ச்சி தான். நாம ஒரு பிராமணர், அந்த சமூகத்தில் பிறந்தவர், கர்நாடக சங்கீத வித்வானவர். அப்போ அவர் கர்நாடக சங்கீதத்தில் பெரியாரை கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு உடனே ஒப்புதல் கொடுத்தாரு. அப்புறம் நான் எழுதுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன் பெரியாரை பற்றி நிறைய பாடல்கள்லாம் ஏற்கனவே இருக்கு. பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்ற காசி ஆனந்தன் பாட்டு, இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது, புகழ்பெற்ற பாடல்கள் உண்டு.
இப்போ கர்நாடக சங்கீத கீர்த்தனை அமைப்புல பெரியாரை எப்படி சொல்வது, என்ன விதத்தில் அறிமுகப்படுத்துவது என்று நான் கொஞ்ச காலம் யோசித்தேன். அப்போ பெரியார் பல உரைகளில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அந்த உரையை தொடங்கும் போதோ அல்லது முடிக்கும் போதோ என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றேன்னு நீ அப்படியே எல்லாத்தையும் நம்பாத, ஏத்துக்காத, உன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு யோசிச்சு பார்த்து சரின்னு பட்டா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இது அவருடைய பேச்சுக்கள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப எனக்கு முக்கியமா பட்டது, ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு யோசித்து நீ முடிவெடுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் முடிவை விடுறாரு பாருங்க, அதுதான் பெரியார். ஆக அதனாலதான் சிந்திக்க சொன்னவர் பெரியார் என்ற ஒரு பல்லவியை நான் போட்டேன். அந்த பாட்டு அவர் பாடினார். அவர் பாடி நீங்க பார்த்தீங்க இதுல, அதை நாங்க வெளியிட்ட உடனே அப்ப ஐயா அவர்கள் ஆசிரியர் அவர்கள் சிதம்பரத்துல பேசிக்கொண்டிருந்தார். அப்ப இந்த பாட்டு வந்திருக்குதுன்னு உடனே அந்த திரையில அந்த பாட்டு முழுசையும் அந்த கூட்டத்திலேயே ஒளிபரப்பி போட்டு காட்டி அந்த செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். உண்மையில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அது கர்நாடக சங்கீதத்தில் முதல் முறையாக ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்த ஒரு பாடகர் பாடினாருங்கிற சிறப்பும் அதுக்கு உண்டு. அதுக்கப்புறம் TM கிருஷ்ணா அவர்களுக்கு திராவிடர் கழகம் தந்தை பெரியார் விருது வழங்கியது, டாக்டர் பட்டம் வழங்கியது. ஆமா, இதெல்லாம் நடந்தது. அதனால பிராமணர்களுக்கு, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் நாம சக மனிதர்களாகத்தான் நினைப்போம், எதிரி கிடையாது. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அது எப்படிப்பட்டது, அது பிரிவினையை தூண்டக்கூடியதா, மேல் கீழ்னு பார்க்கக்கூடியதா என்பதுதான் முக்கியம். ஆக அந்த அடிப்படையில் எனக்கு இந்த நினைவுகள்லாம் இந்த விருதை ஒட்டி எனக்கு வந்தது. உண்மையில நான் சிந்திக்க சொன்னவர் பெரியார் எழுதியது தான் என்னை இங்கே கொண்டு நிறுத்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விருதுக்கு அனைவருக்கும், ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.